ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு காலை காத்தால எந்திரிச்சு நம்ம எங்க போக போறோம்னா ஒரு ரொம்ப வித்தியாசமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இருக்கும். இது ஆக்சுவலி எனக்கு ஒரு ரெண்டு நாள் இல்ல, பல வருஷம் கனவு சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. ரொம்ப நாளா நானும் சொல்லிட்டு இருக்கு. பட் உனக்கு ஜாஸ்தி லைக் எக்ஸைட்மெண்ட் அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னு சொல்லி தானே. சரி, அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன, அது நம்ம சேர்ந்து போய் பாப்போமா? போல பேசிட்டு இருக்க வேண்டாம், டக்குனு வா. ஒரு நாள் வித்தியாசமா எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க. இது ரொம்ப பெரிய சைஸ் இருக்கு. அப்போ இது 550 வரைக்கும் போகுமா? அதுக்கு அப்புறம் அந்த சைஸ் இருக்கு, அதெல்லாம் 40. ஓகே, 450 வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சு. இந்த சைஸ் நம்ம ஃப்ரெஷ் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது பர் கேஜி எவ்வளவு வாங்குவாங்க? இந்த சைஸ் தர மாட்டான், அது செகண்ட் பீடி. மோஸ்ட்லி என்னன்னா இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங். ஆமா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு வருது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி, டி கிரேட், பி கிரேட், டி கிரேட். டிசி நம்மளுக்கு வர டிசி. அது என்ன? அது அடல் நங்குன்னு சொல்றது கேரளாவுல. நங்கு அடல். அரல், தமிழ்ல அரல் சொல்லுவாங்க. அரல் ஃபிஷ். இது ப்ரான் என்னோட ஃபேவரட் தெரியும். இது நண்டு. சில்வர் புள்ளி. சில்வர் புள்ளி. இதுதான் சில்வர் புள்ளி. ஃபேமஸான ஃபிஷ் தான். வேறான மசாலா ஃபிஷ் இது வச்சதா கேரளாவுல இத ரொம்ப இல்ல. இந்த ப்ரான் எல்லாம் எப்படி சைஸா இருக்கு. சூப்பர் கேட்ச். லக்கி. இதெல்லாம் லைவா இருக்கு. லைவா இருந்தா 400 rupees. ஓ, லைவா இருந்தா 200 rupees. ஓகே. லாவுத்தோட கையை கட்டி போடு. என்ன பறக்கான அது? அது ஃபுல்லாவே இது இங்க வீடியோல இருக்கு. எதுக்கு எல்லாமே லைவ் தான். இது ஃபீமேல். இது ஓகே. இது கிராப் ஃபீமேல், இது மேல். டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓ, அங்க அந்த yellow கலர் இருக்கு, அது ஃபீமேல். இது மேல், இது ஃபீமேல். இதுல பேட்டர்ன்ல கூட நல்லா சேஞ்ச் இருக்கு. ஆமா ஆமா. அது ஃபுல் உயிரோட இருக்கு. இது ஆப்போசிட் பண்ணா ஃபுல்லா தெரியாது. இது பூராமே எல்லாமே குஞ்சு தான். இது எத்தனை கிராஸ் வருது? இது ஃபீமேல், அது மேல். மேல். இது பூராமே கிராப்போட முட்டை தான். ஓ, கிராப்போட முட்டை. ஒரு கிராப் வந்து குறைஞ்சது ஒரு 5 கிராஸ் வரும். என்ன 5 கிராஸ் சீடு வரும். மை காட், தெரியும். ஒரு போட் ஓனர் அப்படி தெரியும். இது வந்து ஸ்குட், இது கட்டில் ஃபிஷ். இதுல கட்டில் ஃபிஷ். இதுல ஓடு. இது ஓடு. இந்த ஓடு தான் இது இருக்குல்ல, வீட்டுல லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. அது போட்டு சாப்பிடும். அங்க கிராப் பத்தி பேசும்போது நான் நல்லா எல்லாம் பார்த்துட்டு டச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க 5 crore சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். ஓகே, சரி ஓடி போகலாம். இவ்வளோ காஸ்ட்லி கூட போகுமா இங்கல இருந்து? அந்த எல்லாருமே ரொம்ப சாப்பிடுவாங்க, ரொம்ப ராம்நாடு, பரமக்குடி, மதுரை, மானாமதுரை எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. எல்லாம் உள்ளூர்காரங்க, எல்லாம் வேன்ல வண்டியில வருவாங்க. இது வாங்குறதுக்கு அந்த ஃபிஷ், நண்டு எல்லாம் வாங்க. ஆக்கணாங்கழுது இது பேரு. குத்து முள்ளு இருக்கா, குத்துனுச்சுன்னா இன்னைக்கு குத்துனா நாளை காலம் விடும். பையன் அப்படி இருக்கும். ஊசி போட்டாலும் நிக்காது. இது என்ன செய்யணும், உப்பு மஞ்சள் போட்டு சுடுதண்ணில வச்சா லைட்டா வலி குறையும், திரும்ப வலி வந்துடும். இது இப்போ கட் பண்ணும்போது எப்படி இது பண்ணுவாங்க? கத்தரி ஆள் வச்சாருவா அவரு. சிலருக்கு குத்துனா கடுக்காது. இது டைரக்டா இவங்க முன்னாடி சொல்லாதீங்க. பிசர் பண்ண அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் போட்டுக்காரன் தெரியாம இருக்குமா? ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். இது வந்து போட்ல வரல, நேத்து காமிச்சல அடப்பு போல. சோன்கார பையன்.
பார்த்தா கண்டுபிடிச்சு ஸ்ரீலங்காக்கார வருது. இது அடப்பு வலையில வர்றது அப்படியே ஏறி போய் இதுல பெரிய சைஸ் வரும், சின்ன சைஸ் வரும். சொல்லாது வாவ் சூப்பர். ஸ்குட்டு அடல் லைவா இருந்தது இந்த கலர் வரும். செத்துட்டு அப்படி ஆயிடும். ஓ செத்துட்டு அந்த ஒயிட் கலர் மாதிரி ஏதோ இது உயிரா இருக்கு, அப்படியே கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஓ இது உயிரோட இருக்கிறதுனால இந்த கலரு, இதுக்கு அப்புறம் அப்படி ஓடிட்டு கலர் கலர்லெஸ் அப்படி ஒயிட் மாதிரி ஆயிடும். இதுவும் அதுவும் உயிரா இருக்கு. அதுவும் உயிரோட இது நம்ம ஃபிஷ் மார்க்கெட்ல போனதே பெரிய விஷயம். இங்க ஃபுல்லாவே ஃபிஷ் எப்போ வரத போட்டிங்ல இருந்து அதே பாக்குறவா. எவ்வளவு ரேஞ்ச்க்கு போகுதுல? 2500. 2500. எஸ் per kg க்கு 1 கிலோ 400 rupees. ரேட் இல்ல, ரேட் எப்படி? ரேட் 350 ரூபா. 350 ரூபாய். ஃப்ரெஷ்ஷா இப்பவே எடுத்துட்டு வந்தாங்க. இங்க அப்படி ரேட் எல்லாரும் அவங்க அப்படியே யாரு ஐடியா கொடுக்குறாரோ டெண்டர். டெண்டர். நாங்களாம் அங்க என்ன பண்ணுவோம், மார்க்கெட்ல போய் பெரிய மார்க்கெட் எப்படியாச்சும் அந்த கொஞ்சமாச்சும் அது என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ரேட் குறையதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பார்கெனிங் பார்கெனிங் பண்ணுவோம். இங்க அதுக்கு மேல இங்க பார்கெனிங் எல்லாம் இல்ல, இங்க ஃபுல் டெண்டர். யாரு ஜாஸ்தி காஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்ல இங்கேனே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நமக்கு கிடைக்காது, சாப்பிடுவோம். அந்த மார்க்கெட்ல வராது, இது கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வரும். நீ என்ன யோசிக்கிற? இன்னைக்கு அங்கிள் நமக்கு சாப்பிட வைப்பாங்க. என்ன வேணும் நீ சொல்லு, அதை எல்லாம் சாப்பிட வைப்பாங்க. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. அந்த ஃபிஷிங் பேர்ட்க்கு எப்படி? நேற்று காலையில 7 மணிக்கு கவர்மெண்ட் டோக்கன் வாங்கணும். கவர்மெண்ட்ல இருந்து டோக்கன் வாங்கணும். 4 பேர் ஃபிஷர்மேன் போறோம், ஐடி கார்டு கொடுத்து அவங்க நம்பர் குடிச்சு அதுல ஃபிஷிங் போகணும். ஓ ஒரு போட்ல 4 பேர் போவாங்க ஃபிஷிங்காக. அது எதுக்குன்னு சொன்னா கடல்ல போய் போட்டு சிங்காய் ஆள் இறந்துட்டானா கவர்மெண்ட் 8 lakhs ஓ அது லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி, அதுக்காக போவாங்க. கவர்மெண்ட் கொடுக்குறது 6 lakhs. கவர்மெண்ட் அதுக்கு இந்த டோக்கன் வாங்கிட்டு போகணும், இல்லைன்னா கொடுக்காது. ஓகே ஓகே. ஒரு போட்ல போற ஃபிஷர்மேனுக்கு நம்ம போட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணுவோம். அவர் இறந்துட்டா அவருக்கு 1 லட்சம் கொடுக்கும் கவர்மெண்ட் கொடுக்கும். இன்சூரன்ஸ் கார்டு கம்பெனி. இங்க இது பாரு, இதுதான் பெரிய சைஸா இருக்கும்போது நம்ம காஞ்சா அப்படி யூஸ் பண்ணுவோம். உப்பு போடுவார், உப்பு போட்டு நிறைய மாதிரி பேக் பண்ணி வச்சு கேரளாவுக்கு போவோம். சூப்பரா இருக்கும். சில்வர் பிளே. இது என்ன பேரு? சில்வர் காரல் தமிழ் பேரு காரல், பேரு சில்வர் பெல்லி. நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு சாப்பிட மாட்டோம், இது கேரளாக்கு ஜாஸ்தி. மலையாளி தான் ஜாஸ்தி சாப்பிடாது. இப்போ ரெயின் சீசன்ல இதை எடுத்து அப்படியே என்ன செய்வாரு, கோகனட் ஆயில் மசாலா போட்டு. இது கருவாடுன்னு சொல்லுவாங்க. கருவாடு ஆக்குறது உப்பு போட்டா கருவாடு ஆயிருமே. அது கருவாடு ஆயிருச்சு. அந்த ட்ரை ஃபிஷ். ட்ரை ஃபிஷ். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது எவ்வளவு நேரம் வேணும் நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால கெட்டு போகாது. உப்புல வச்சா 1 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கு. ஒண்ணும் கெட்டு போகுது. உப்பு போட்டா சும்மா இருக்கும். பெரிய ஹைலைட்னா இப்ப பிடிச்ச ஃபிஷ் இல்லையா, இந்த ஃபிஷ் தான் நம்ம போய் ஈவினிங் மத்தியானம் போய் சாப்பிட போறேன். அதுதான் நான் சொன்னேன்ல, சொல்லு என்னென்ன சூஸ் பண்ண, இதுல இருந்து என்னென்ன சாப்பிட போறேன். லைவ் ஃபிஷ் பிடிச்சி எடுத்து கடலினே பிடிச்சி எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். ஆண்டி செம்மையா நான்வெஜ் சமைப்பாங்க சொல்லிருக்காங்க. இது இந்த பெருசுதான், அது அந்த ஷார்ட்டா ரவுண்டா இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்காது. ஒண்ணு மாதிரி இல்ல, ஓரா மீன். ஓரா பயங்கர வெடுக்கடி கவுச்சடி. நானா இந்த லாங்கான இருக்குல்ல, லாங் சூப்பரா, இது சூப்பரா இருக்கு. அது நரேஷ் மாதிரி. எவ்வளவு மண்டகடா
ஊர்லியா ஆனா டாலா அப்படி இருக்கு. இது இந்த சின்னதா குட்டியா கொஞ்சம் ரவுண்டா என்ன மாதிரி? ஓகே ஓகே. அது இது தோல். நரேஷ் ஃபிஷ். இதோட பேர் என்ன? ஊலி 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 ஊலி. இது தடியன்னு சொல்லுவாங்க. நரேஷ் தடி தடியன் 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 படாமேன் தடியன். தடியன். இது தோலை. இது தோலன். இது தோலன். இது கூட கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கு. அந்த இன்னொரு குட்டியா அது இருக்கு. கையில குத்திராத அம்மா, முள்ளு குத்துனா ஓ கடுக்கும். இது முள்ளு அது குத்துனா கடுக்கும், இது குத்துனா கடுக்காது. இது கடிக்காது, அது கடிக்கும். ஆமா ஆமா. அது பேர் என்ன? ஓரா. வலியன் ஓரா. ஓ எக்ஸ்போர்ட் ஓரா. அப்போ இது இங்க கடிக்கவே கடிக்காது, ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட் ஆயிடும். என்ன நான் குட்டி சைஸ்ல ஒரு இது மீன் என்ன கூட கம்பேர் பண்ணும்போது கூட அதுதான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படி சொன்னாங்க. பேர்ல எக்ஸ்போர்ட் இருக்கு, அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. விலை மீன். ஓகே, இது என்ன விளையாட்டே இருப்பாங்களா? இது எல்லாம் கிலோ கணக்கு தான், ஆக்சன் இல்ல, கிலோ கணக்கு. இல்ல எல்லாம் மொத்தமா தான் வரும், நம்ம தான் பிரிக்கணும், ரகம் பிரிக்கணும். 5 லேபர்ஸ் உட்கார்ந்து பிரிக்கணும். திருப்பி வரும்போது போட்ல பிரிச்சிட்டு இன்னைக்கு 10 o'clock போட் அரைவில் இல்லைன்னா போட் ரிப்பேர். உடனே கணேசன் கவர்மெண்ட்டுக்கு மெசேஜ் கொடுக்கணும், என் போட்டு வர இல்லை அப்படின்னா அவர்கிட்ட சீலிங் பண்ணுறதுக்கு தேடி போகிறதுக்கு டோக்கன் வாங்கி போய் அந்த போட்டை கொண்டு வரணும். உடனே மெஷர்மெண்ட் பண்ணிடணும். அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். கடவை ஒரு நல்லா என் அம்மா அந்த ஷெல்ஸ் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சின்ன சின்ன ஷெல்ஸ் எல்லாம் அது கூட்டிட்டு போவாங்க. அதுல எனக்கு எடுக்கலாம்ல, கான்சே கடிச்சிருச்சு. அது இன்னும் பெருசாயிடுச்சுன்னா அது உதுவோல்ல அந்த. தெரியுதா பிளாக்கா இருக்குல்ல. காலையில டீக்காக இப்போ வந்தோம். இங்க இவங்களாம் உங்களுக்கு சொந்தக்காரங்களா? பாக்கிறதுக்கு நம்மளோட வடை மாதிரி இருக்கு. நம்ம பாண்டவர்ல கூட்டு குடும்பமா லைக் 5 அண்ணன் தம்பிங்கல சேர்ந்து இருக்காங்க. அது பார்த்துட்டு அப்படி வாவ் இப்படி எல்லாம் முடியுமா ரியல் லைஃப்ல அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்தேன்னா அங்கிளோட கூட்டு குடும்பம் ரொம்ப குட்டியதா இருக்கு. இது இந்த ஊர் ஃபுல்லா அவ்வளவுதான். எல்லாருமே இவங்களோட அங்கிளோடதே இல்லைன்னா அவங்க வைஃப் ஆண்டியோட இது சொந்த பந்தங்கள் மட்டும்தான். இந்த ஊரே ஃபுல்லா இருந்து அவங்களோட கூட்டு குடும்பம் பிரம்மாண்டமா இருக்கு. யாரு கூட எங்கேயோ போனாலே இங்க வந்தவங்க பேரும் தானே உங்களுக்கு? நானும் பேருந்தேன். நீங்க கூட பேருங்க? ஆமா. ஓ சூப்பர். உண்மையிலேயே எல்லாருமே பங்காளி. நமக்கு இனிமே அவங்களோட குடும்பத்தோட ஒரு ஆள்னா ஃபுல் குடும்பம்னா பாக்கிறதுக்கு அவ்வளவு டைம் ஆயிடும். என்ன அங்கிள் நேத்து சொல்லிட்டாங்க, நானும் அவங்களோட மகள் மாதிரி தான், நீயும் மகன் மாதிரி தான். சோ நமக்கு இந்த கூட்டு குடும்பமோட ஒரு பார்ட் ஆயிட்டோம் ஆல்ரெடி. ஆயிட்டோம்ல? நான் அந்த வடை ஒரு சாப்பிடலாமா? ஓகே சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. டயட்டுக்கு என்னாச்சு? யாரும் ஏதோ சொல்றாங்க பேசுறாங்க மாதிரி கேக்குதுல. ஆமா ஆமா நரேஷ் கூப்பிடுறாங்க. அது ஏதோ சொல்றா என்ன சொல்றா வடதிக்கு சொல்றாரு நரேஷ். இல்ல ஏதோ சொல்றா ஏதோ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஓகே கேக் என்னாச்சு? இல்ல அது நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு. பேத்தைய திருக்க கெடுது, எப்பவுமே குழுன்னு இருக்கும். குழம்பு வைக்கும்போது கல்லாயிரும். இது நீளமாக குழஞ்சால் இது நெத்திலி. என்ன ட்ரோன் மேன்? ட்ரோன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பாரு ட்ரோன் ஷாட் எப்படி இருக்கும். எங்க ட்ரோன்? இப்படி பார்க்கும்போதே இவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்போ ட்ரோன் போட்டாச்சுன்னா எப்படி
எப்படி இருக்குன்னு. ஓ வாவ். கோரல் பீச்னா இல்ல டைரக்டா அப்படி எல்லாம் வர முடியாது. ஒரு அந்த சேனல் பண்ணி தான் அப்படி வரணும். இல்லனா இங்க ஒரு போட்டுக்கு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் வழியாக்கும் எல்லா போட்டும் வருது. இதுல ஒருத்தர் மட்டும் தான் புடிச்சிட்டு வந்தாங்களா? 10 பேர் வாங்கிட்டு இல்ல அப்படி கேக்கலடா. இதுல ஒருத்தர் மட்டும் தான் புடிச்சிட்டு வந்தாங்களா? ஒரு அங்க இருந்து இப்போ வாங்கிட்டாங்களா? ஏன்னா ஏலேக்கு அந்த ஆக்ஷன் பண்ணீங்களா? ஆமா, இது எல்லாமே முடிஞ்சு ரேட். ஓ 350 இருக்கு. ஓகே, அதுல வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல வியாபாரி இல்ல எவ்வளவு கியூட்டா இருக்கா. ஓ சோ இந்த ரப்பர் பேண்ட் போட்டது லைவா எக்ஸ்போர்ட் கரெக்டா இருக்கும். உயிரா இருந்தா தான் டெப்த் ஆயிட்டா யாரும் வாங்க மாட்டாங்க. லோக்கல் சேல்ஸ் தான். நீங்க கீழே இருக்கிறது பார்த்துட்டு அப்படி பிரமிச்சு போச்சு. இந்த மேல இருந்து வேற லெவலா தெரியுது. இதுதான் சேனல். அப்படி குச்சில வருது. இல்லனா கோரல் பீச்னா இல்ல அந்த ரிப்பேர் ஆயிடும். இல்ல எல்லா போட்டுக்கும் ஒரு சேனல் கொடுத்துருக்கு மெயினா. அந்த சேனல் வழியாக்கும் போட்ஸ் எல்லாம் வருது. இதுதான் சேனல் நமக்கு தெரியுது பாரு, ரெண்டு சைடும். இங்கே வச்சு போட்டு ஸ்ப்ளிட் ஆகும், அந்த சைடு அந்த சைடு. இது நரேஷ் ஃபிஷ். இது பேர் என்ன? அது நரேஷ் ஃபிஷ் தான். அது டாலானது. இவங்க யாரு? கவுன்சிலர் சாரா? என்னோட மூத்தாத்மா மகளை கட்டம் மருமகன். எனக்கு மகன். சாரி, நான் ஒரு நிமிஷத்துக்கு மறந்தே போயிடுச்சு. இந்த ஃபுல் ஊரே லைக் ஒரு கூட்டு குடும்பம் தான். தெரியுது கோரல்ஸ். அது அந்த காலத்துல ராமேஸ்வரத்துக்கு அனுமான் போட்ட ரோடு. ஓ அது கீதையில இருக்கு. ஓ என்ன பக்கம்? அங்க நான் ட்ரோன் ஷாட்ல தெரியும். பிளாக் காட்டுல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கு. அது கோரல்ஸ்.